ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோம். இது DIML கிடையாது, பட் இது வந்து என்னுடைய அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொந்த தாய்மாமா பொண்ணு தான், அதாவது என்னுடைய சின்ன மாமா பொண்ணு வந்து இப்போ BA படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து பாட்டி ஊர், எங்கள் ஆயா ஊர் சொல்லுவேன். பாட்டிலாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்காக நான் பாட்டின்னு சொல்லியிருக்கேன். நான் ஆயா தான் கூப்பிடுவேன். பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காங்க. நானும் வீட்டில் தான் இருந்தேன். சரி, உங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கலாமே, இந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னுட்டு உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க மாமா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சொல்லிவிட்டு. இந்த அடுப்பில் தான் எங்கள் ஆயா சமைப்பாங்க. பட் இப்போ வந்து கேஸ் வச்சுருக்காங்க, கேஸ் சிலிண்டர் வச்சுருக்காங்க, அது யூஸ் பண்ணுறாங்க. ஆயா வீட்டுக்கு பின்னாடி வந்து பெரிய மாமா வீடு இருக்குது. இது வந்து சின்ன மாமா வீடு பக்கத்தில். ஸோ எல்லோரும் உள்ளே இருக்காங்க. பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அழகாக கதை பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம், எத்தனை மணிக்கு வந்து பொண்ணை வந்து வெளியே கூட்டிகிட்டு வரலாம், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். அதாவது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, அப்புறம் வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து கொஞ்சம் பேர், அவ்வளோதான். அப்புறம் ஆயா அந்த மாதிரி. இது வந்து பொண்ணுடைய அப்பா, நடுவில் இருக்கிறவர் மட்டும் தாத்தா. இது ரெண்டு பேருமே ஒரே ஃபோட்டோ தான். அது வந்து சின்ன வயசில் எடுத்தது. இது வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க இறந்துட்டாங்க, அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. அப்புறம் வந்து அர்ஷத் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஆனால் அன்றைக்கி ஒரே ஜாலி தான் இருக்குது. ஆனால் எல்லா பூவையும் பிச்சு பிச்சு போட்டு வச்சுட்டான். இதெல்லாம் பிக்காதப்பா சொன்ன உடனே அப்படியே ஒரே வெக்க வந்து பார்த்திங்கன்னா நசுக்கிறாரு ஒரு. இவர் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் போதும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான். அப்பா, இவர் வந்து என்னுடைய அப்பா, அவங்க தான் என்னுடைய ஆயா. ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அப்பா கூட இவன். எங்கள் அப்பா அம்மான்னா ரொம்ப அவனுக்கு இஷ்டம். ஸோ ரொம்ப க்ளோஸாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. எங்கள் அப்பாவும் கூட சேர்ந்து விளையாடுவார். இதில் அதான் ஒரு காமெடியே. அங்கே எல்லோரும் என்ன கதை பேசிட்டு இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் எல்லாருமே ஒரு கிளான்ஸ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படி சொல்லிட்டு போனேன். இவர் வந்து பெரியப்பா, அதாவது பையனுடைய அப்பா. இவங்க நிற்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பொண்ணுடைய அம்மா, என்னுடைய அக்கா. அதான் இப்போது அர்ஷத் குட்டி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தால், சரி என்னடா சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா, அவர் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணுமா, அதனால் சரி சொல்லிவிட்டு அவனுக்காக சும்மா அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறோமா. இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா என்னுடைய பெரியம்மா, சித்தி, அம்மா. எல்லோ கலர் சாரியில் இருக்காங்களா, அவங்க தான் என்னுடைய அம்மா. ஆக்சுவலாக பெரியம்மா சித்திலாம் சொல்ல மாட்டேன், நான் 3 பேருமே அம்மா தான் சொல்லுவேன். அதேமாதிரி பெரியப்பா சித்தப்பாவே நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எங்கள் அம்மா டான்ஸ் எல்லாம் ஆடவான்னு கேட்டாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணையும் போய் எடுமா, எங்களே எடுத்துகிட்டு இருக்கியே அப்படி சொல்லி கேட்டோடனே சரி அவங்களையும் போய் எடுப்போமேன்னு சொல்லிட்டு போனேன். போனால் ரொம்ப வெக்கப்படுறாங்க, எடுக்கவே முடியல அவங்கள. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ஷை டைப், ரொம்ப வந்து வெக்கப்பட்டாங்க. அப்புறம் ஏதோ 2-3 ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம், அந்த சீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பின்னாடி வராங்க பார்த்திங்களா, ப்ளூ கலர் ஷர்ட், அவங்க தான் வந்து மாப்பிள்ளை, என்னுடைய சின்ன அண்ணன். இதோ இந்த இவங்க வராங்க பார்த்திங்களா, இவங்க தான் பொண்ணுடைய அம்மா, இவங்க தான். அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு பூனை இது, சரி அழகாக இருந்து சொல்லிவிட்டு எடுக்கலாமேன்னு பார்த்தா அது என்னை ரொம்ப முறைச்சிது. சரி சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்கவே நான் வந்துட்டேன். ஃபோட்டோவே எடுக்கலை நான். பார்த்திங்களா எப்படி பார்க்குதுன்னு. அப்போ நான் எடுக்கவே இல்லைங்க, நான் திரும்பி வந்துட்டேன். அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் இனிமேல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ வந்து ஆயா பார்த்திங்கன்னா அவங்க 3 பொண்ணையும் கடைக்கு போங்கன்னு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்திங்களா கிளம்புறாங்க, கடைக்கு கிளம்புறாங்க. ஏன்னா சாப்பாடு எல்லாருக்கும் செய்யணும் இல்லையா, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரிசி போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆயா. 3 பேருமே கிளம்பிட்டாங்க. அதாவது 100 ரூபா கொடுத்துட்டு 5 கிலோ அரிசி, அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வந்து 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொன்னாங்களா. 100 ரூபா கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கதை பேசிட்டு போகிறாங்க. அதான் ஒரே காமெடியாக சிரிச்சிட்டு இருக்காங்க.
அப்புறம் எல்லோரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டும் இருந்தோம். பார்த்திங்கன்னா இவர் வந்து அஷித் குட்டியோட மச்சான் சொன்னேன் இல்லையா, எங்கள் பேர் பாலண்ணன் பையன் இவன், அதாவது பெரிய அண்ணன் பையன். இதை வந்து ஹர்ஷித் குட்டி வேறு ஒரு ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து வரணும்னு ஆசையாக இல்லை, அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறானான்னு ஒன்றும் புரியல. வாடான்னு கூட்டா வரவே இல்லை, எட்டி பார்த்துட்டு ஓடிட்டான். அது இதோ பார்த்திங்களா பார்க்குறவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவன் வரவே இல்லை. அப்புறம் சீன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் அண்ணன் வந்து பேக் மாட்டிட்டு கிளம்பிடுச்சு வேலைக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். சின்ன பிள்ளை வண்டியில் எங்கள் அம்மா உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதாவது எங்கள் சித்தி. இவங்க எங்கள் அப்பா தள்ளி விடலான்னு பார்த்தாரு, ஆனால் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, வேணாம் என்ன தொடவே தொடாதீங்க அப்படி சொல்லிட்டு. இதில் தான் அவங்க ஒரு மதியம் வரைக்கும் இதிலே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹர்ஷத் குட்டி, விஸ்வதீப், அந்த குட்டி தம்பி, அப்புறம் மாமா எல்லாருமே வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக. இந்த பக்கம் நிறைய பேர் கதை பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்னுடைய சித்தப்பா. அடுத்து கிச்சனில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணியும் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அவர் டேஸ்ட் பார்க்குறாராம். அவளை சாப்பாடு வேலை முடிஞ்சு எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சென்று சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். ஹர்ஷத் குட்டி, அண்ணி, ஹர்ஷத் குட்டிக்கு வந்து ஒரு அப்பளம் கொடுத்தாச்சு எங்கன்னா சாப்பிட்டுட்டு சொல்லிவிட்டு. அவனுக்கு கொடுத்தா அவன் வேணான்னு சொல்லிட்டான். விஸ்வதீப்க்கு வந்து வேணாமா, அவர் விளையாடிட்டு இருக்காரு. அடுத்தது எங்கள் அம்மா வந்து சாப்பாடு போட்டுட்டு வந்து நீ சாப்பிடுன்னு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவருக்கு தான் அது போட்டுகிட்டே வந்தார். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கேட்டு சரி விடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அஷித் குட்டி வந்து குண்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆயா இப்போ பாருங்கள் சூப்பராக குண்டு விளையாடுவாங்க. அது வந்து அஷித் குட்டி வந்து ஆயா கூட போய் குண்டு விளையாட போயிட்டாவன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக அடிக்கிறாங்க எங்கள் ஆயா இந்த வயசுலேயும். எல்லோரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. சித்தப்பா வந்து கிளம்பிட்டாரு, மாமா வந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருளை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதாவது எங்களுடைய ஆயோட வெத்தலைப்பாக்கு பையை வந்து நானும் எங்கள் அண்ணியும் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருந்தோம். அது உள்ளே என்னதான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு அவங்க ஒன்று ஒன்றா காமிப்பாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து இது என்ன, அந்த வெத்தலைப்பாக்கு நறுக்கும் இல்லையா அந்த கல். இது அந்த எல்லோ கலர் பாக்ஸில் வந்து சுண்ணாம்பு இருந்துச்சு. அப்புறம் இந்த வெள்ளை கலர் பேக்கில் வந்து கொட்டை பாக்கு வச்சுருப்பாங்க ஆயா. இது எல்லாமே வந்து இதில் தான் இடித்து வெத்தலை பாக்கு போடுவாங்களாம். அப்புறம் இந்த கரண்டி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து சொரண்டி எடுக்கிறதுக்காகவாம். வெத்தலை பாக்கு நறுக்கிட்ட உடனே சொரண்டி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் பேக்கை இப்போ எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போது நீங்களே பாருங்கள். அது ஒன்றுமே இல்லை, வெத்தலை பாக்கு வச்சுருப்பாங்க, அப்புறம் போயில அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதான் போயில. அப்புறம் வந்து இது வந்து இந்த கொட்டாங்குச்சி வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னு நாங்கள் ஆயாக்கிட்ட கேட்டோம். இது எதுக்கு இந்த கொட்டாஞ்சி ஆயா? அப்புறம் அஷத் குட்டி வந்து தூங்கி எழுந்து வந்துட்டார், ஒரு குட்டி தூக்கம் போட்டார். இன்னும் விஸ்வதீப் வந்து தூங்கிட்டு தான் இருக்கார், இன்னொரு குட்டி தம்பி. இது வந்து சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்து எங்கள் அண்ணி உள்ளே போட்டுட்டாங்க, வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து மல்லாட்டை விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து மல்லாட்டை வாங்கினோம். நிறைய மல்லாட்டை வாங்கினாங்க. எல்லாருமே வந்து மல்லாட்டை சாப்பிடுவாங்க எங்கள் ஃபேமிலியில். ரொம்ப எல்லாருமே வந்து மல்லாட்டை பைத்தியம், அந்த மாதிரி பச்சையாகவே சாப்பிட்றாங்க பார்த்திங்களா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா மட்டும் பார்த்திங்கன்னா என்னுடைய பங்கை கொடுங்க, நான் போயிட்டு மல்லாட்டையை சுட்டு சாப்பிட போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு ஓரமாக அதை பார்த்திங்கன்னா மல்லாட்டையை சுடுறாங்க. சுட்டு சாப்பிட்டோன்னே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, நல்லா உள்ளே நல்லா வெந்திருந்தது. அப்புறம் எவ்வளோ நேரம் தான் உள்ளே இருக்கிறது, பொண்ணையும் கூப்பிடுங்கப்பா, அது மட்டும் பாவம் உள்ளே இருக்க சொன்னோடனே வந்துட்டாங்க, பொண்ணு வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே நல்லா பேசிட்டு இதெல்லாம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
விஸ்வதீப்பும் எழுந்து வந்துட்டார். இப்போ மறுபடியும் அவங்களுடைய விளையாடுற இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அஸ்வத் குட்டி விஸ்வதீப் 2 பேர் ஜாலியாக விளையாடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மல்லாட்டையுமே அப்புறம் பாதி பேர் வந்து என்னுடைய மல்லாட்டையும் நீங்கள் எனக்கு சுட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லா மல்லாட்டையும் போட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இது எங்கள் அண்ணி வந்து புட்டு காமிச்சாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே வெந்திருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லோரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திடீர்னு வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பேசி பிளான் போட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே போகல. அண்ணி, நான், ஹர்ஷத் குட்டி, அப்புறம் விஸ்வதீப் குட்டி, பெரியம்மா பெரியப்பா, என்னுடைய அப்பா அம்மா, ஆயா, அப்புறம் சித்தி, அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே வந்து பாண்டி போயிட்டு இருந்தோம். பாண்டியில் வந்து சேலை எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா சொன்னாங்க, என்னுடைய 3 பொண்ணுக்கும் நான் வந்து சேலை எடுத்து கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து சேலை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து கார் பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து போனோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ராம் சில்க்ஸ் தான் போனோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து ஆயா அங்கே தான் எடுப்பாங்க, ராம் சில்க்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அங்கே போனோம். அங்கே போயிட்டு பார்த்தா கலெக்ஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, செட் ஆகலை. அவங்க 3 பேருக்குமே செட் ஆகலை போல். அதனால் வந்து நாங்கள் திரும்பி வேறு கடைக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தா நான் சேலை வந்து காட்டன் சேலை தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 3 புடவை பார்த்தோம். இது எதுவுமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால சரி அவங்க அம்மாவுக்கு செலவு வைக்கக்கூடாதுன்றதுனால அவங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளாக கேட்டாங்க. சிம்பிளால் பார்த்தோம், நல்லா இல்லை. அடுத்து நாங்கள் போத்தீஸ் போயிட்டோம். போத்தீஸில் போயிட்டு பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது, நல்லாவும் இருந்தது கிளாத்து. அவங்க வந்து கம்மி ரேட்லேயே எடுத்து கொடுத்தா போதுன்ற மாதிரி 3 பேருமே சிம்பிளாக ஒரு காட்டன் சேலை எடுத்துக்கிட்டாங்க 3 பேருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோ எடுத்து போடுறாங்க இல்லையா, இந்த ரெட் கலர் பூ போட்ட சேலை, அது மாதிரி ஒரு 3 புடவை எடுத்தாங்க. ரெட் கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று, எல்லோ கலரில் ஒன்று. எங்கள் அம்மாவுக்கு எல்லோ கலர் தான் செட் ஆச்சு. எப்பயுமே அவங்களுக்கு எல்லோ கலர் தான் செட் ஆகுது, ஏன்னே தெரியல. அப்புறம் இந்த சேலைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000 சம்திங் நினைக்கிறேன், பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. கிளாத் மெட்டீரியலும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எங்கள் சித்தி தான் வந்து பாப்பாவுக்கு ஒன்று எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ரேட் பார்த்த உடனே அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரேட்லாம் செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டு சேலை, பட்டு ப்ளவுஸ், அப்புறம் நிறைய வந்து சாரீ, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. அங்கே போயிருந்தோம். ஏன்னா ப்ளவுஸ் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. இங்கே ரெடிமேடாகவே வந்து ப்ளவுஸ் தச்சு வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் சாரி மாடல், பட்டுலே வந்து ஹாஃப் சாரி மாடல் எல்லாமே. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் வந்து சேலை எடுத்து முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து பில் போட கீழே போயிட்டு அம்மா, பெரியம்மா, ஆயா, சித்தி எல்லாருமே வந்து பில் போட்டுட்டு இருக்காங்க. அம்மா எல்லாருமே. இது நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவும் செட் பண்ணிடல. இந்த கேம் சென்டர் மாதிரி இருக்குது, அப்புறம் ஏதோ மசாஜ் இதெல்லாம் போட்டுறதுலாம் இப்போ தான் பார்க்குறோம். இது எப்போ வச்சாங்கன்னு தெரியல. நாங்களே பாண்டி வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அப்புறம் எங்கள் ஆயா வந்து லிப்ஸ்டிக்லாம் வாங்கலையா நீங்கள் அப்படின்னு எங்களை பார்த்து கேட்டாங்க. இந்த பார்த்திங்களா வாயில் பூசுவாங்களே அதெல்லாம் நீங்கள் வாங்கலையா அப்படின்னாங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம் ஆயா சொல்லிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் இந்த பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச் போயிட்டோம். பீச் போனதும் ஹர்ஷத் குட்டிக்கும் விஸ்வதீப் குட்டிக்கும் ரொம்ப ஜாலியாகிடுச்சிங்க. ஒரே ஜாலி தான். செப்பலை வேறு கார்லேயே விட்டுட்டு வந்துட்டான். அவன் மட்டும் அழகாக போட்டிருக்கான், நீயும் போடுப்பா அப்படி சொன்னோடனே அவன் வேணாம் அப்படி சொல்லிட்டு வெறும் கலரே ஓடுறான் பாருங்கள். ரொம்ப வந்து துருன்னு இருந்தானா ஹர்ஷத் குட்டி. இங்கே எந்த வண்டி எதுவுமே போகாது இந்த ரோட்டில். ஸோ நாங்கள் நடந்தே அழகாக நல்லா கும்பலாக போயிட்டு இருந்தோம். நடந்து அவர் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்குது போல். அவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு.
பீச் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட்டாக வந்துட்டோம் பீச்சில். ஏன்னா மணலில் குழந்தைங்க விளையாடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்கவுங்க பேரனை அவங்கவுங்க தூக்கிக்கிட்டாங்க. நாங்கள் கீழே தான் இந்த மணலில் தான் உட்காரலான்னு பார்த்துட்டு வந்தோம். பட் பசங்களை வந்து விளையாடுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக மணலில் விளையாடிட்டு இருக்காங்கன்னு. அர்ஷத் குட்டி வந்து எங்கள் அம்மாவை பிடிக்கிறாரா, ஓடுறாரு குடு குடுன்னு. எங்கள் அம்மா அதுக்கு மேலே ஓடுறாங்க. 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தானுங்க. வேணும்னே ஆனால் அர்ஷத் குட்டி வந்து விழுந்து வாரினா. நாங்கள் நிஜமாக சாதாரணமாக தான் விழுறான்னு பார்த்தோம், வேணும்னே விழுறான் அவனே. அது ஒரு ஜாலியாக இருக்குது போல் பார்த்தீங்களா. அவுட்டிங் வந்தாலே ஹர்ஷத் குட்டிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் வந்து எப்படியாவது வீக்லி ஒன்ஸ் வந்து அவுட்டிங் போகணுன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது முடியாது, டைம் கிடைக்காது. எங்கள் அப்பா கொஞ்சம் பனியாக இருக்குன்றதுனால சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து துண்டு இருந்தது, அதை எடுத்து அர்ஷத் குட்டிக்கு வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டேன். இவனுக்கு உடனே சளி பிடிச்சிரும், அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அர்ஷத் குட்டி காலில் வந்து அப்பா படுத்துட்டு இருந்தாங்க. இவர் எழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் படு அப்படின்னு சொல்லி சாய்ச்சிக்கிட்டே இருந்தான். சரி ஆசைப்படுறானே சொல்லிட்டு அவர் படுத்தார். அவன் என்னன்னு பண்ணான்னு பார்த்திங்கன்னா மண் வந்து தலையில் படலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படு சொன்னான். அப்பயும் படலைன்ட்டு மண்ணை வரை தலையில் தடவி விட்டுட்டான். அப்புறம் ரொம்ப இருட்டிடுச்சு இங்கேருந்து கிளம்புறதுக்கே. அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே மல்லாட்டை சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பீச்சில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால் அங்கே உட்காந்து அழகாக காற்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ஒரு வழியாக பானிபூரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக கும்பலாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வந்து விஸ்வதீப் விளையாடிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் வந்து அர்ஷத் குட்டி பொம்மை வச்சுட்டு இருந்தான். பொண்ணு அது உட்காந்துருக்காங்க சுடிதார் போட்டுட்டு. அப்புறம் மாப்பிள்ளை இதோ உட்காந்துருக்காங்க ப்ளூ கலர் ஷர்ட்டு. அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, ஆயா எல்லாருமே உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்குற வேலை தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து உங்களை பார்க்குறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டியர்.